எல்லாருமா நாங்கள் சொல்லுவோமா? என்னை போஷிப்பார் என் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தன் சீடனின் நிழலில் மறைப்பார். ஆமாண்டவரே, எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் தியானம் செய்வேன் நம்பிக்கையோடு. சொல்லுவோம் நாங்க, நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் தியானம் செய்வேன் நம்பிக்கையோடு. பொல்லாப்புகள் நேரிடாது, பாதையோ உன்னை அணுகாது. தேவனுடைய தூதர்கள் கரங்களில் தாங்குவார். பொல்லாப்பு நேரிடாது. சொல்லுவோம் நாங்க, அணுகாது பாதைகள் தேவனுடைய தூதர்கள் நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் தியானம் செய்வேன் நம்பிக்கையோடு. எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். Amen. Yes, Lord, you are the Lord who are trustworthy. நம்பிக்கைக்கு பாத்திரமான கர்த்தரப்பா. தளராமல் வனாந்திரத்தில் தியானம் செய்வேன் நம்பிக்கையோடு. பயங்கரமும் பகலில் பறக்கும் அம்புகளுக்கும் இருளதிலே நடமாடும் கொள்ளை நோய்களுக்கும் நான் பயப்படேன். ஆமாண்டவரே, ஹல்லேலூயா. எந்த பயங்கரமாய் இருக்கட்டும் ஆண்டவரே, பகலே நடக்கிற சூழ்ச்சிகள் சதிகளாய் இருக்கட்டும் அப்பா. கொள்ளை நோய்களுக்கும் நான் பயப்படேன். சொல்லுவோம் நாங்க, நம்புகிறோம் ஆண்டவரே, நீர் நம்பிக்கைக்கு பாத்திரப்பா. சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் தியானம் செய்வேன் நம்பிக்கையோடு. சொல்லுவோம், உயிர்த்த இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் உடைய திருப்பாதத்தண்டை கொண்டு வந்து வைக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். யாத்திராகமம் அதிகாரம் 32 வசனங்கள் 15 29 வரை.
பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு மோசே, அது ஜெயத்வனியாகிய சத்தமும் அல்ல, அவஜெயத்வனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எறிந்து உடைத்து போட்டு, அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியிலே சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான் பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழற்றி தர கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்பட்டதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாகி இருந்தார். அவர்கள் நிர்வாணமாகி இருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவான் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களை தாழ்த்தி தேவ சமூகத்திலே எங்கள் இருதயங்களை எல்லாம் தேவ ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிலே ஒப்பு கொடுத்து தியானத்தோட ஜெபத்தோட கடந்து வருவோம். இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த தெய்வமே, வார்த்தையை அனுப்பி விடுதலையாக்கி காக்கிற உம்முடைய அற்புத அதிசயத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆராதனையில் கர்த்தாவே, நீர் பேசுகிற மகா பரிசுத்த நிலைமைக்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி. இப்போதும் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் என்று மாத்திரமல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற நீர் பேசுகிறபடினால் எங்களை இன்னும் ஒரு படி நீர் உயர்த்த சித்தமுள்ளவராய் எங்களோடு இடைப்படுகிறபடினால் உம்முடைய வார்த்தை எங்களை புடமிட்டு எங்களை உயர்த்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய அற்புத கரமங்களை வழிநடத்தட்டும் சுவாமி. கர்த்தாவே, அடியேனை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். அடியேனை கர்த்தர் நீர் இந்த சமூகத்திலே பாவிக்கும்படி ஆய்ச்சபிக்கிறேன் அப்பா. உம்முடைய வார்த்தையினால் நிரப்பி வழிந்தோட பண்ணும் ஆண்டவரே.
மனுஷிக எண்ணங்கள் ஆலோசனைகள் புறப்படாதபடிக்கு கர்த்தர் உம்முடைய கரத்தை வைத்து உம்முடைய ஆலோசனையை சொல்லி எங்களை திடப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்கார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபையிலே கர்த்தர் இந்த வருஷத்தை மகிமையை காணும்படியாய் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபை ஒரு நிலை சகோதரர்களே, மகிமை உன்னதமான நிலை. ஹல்லேலூயா. கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் மகிமையை காண முடியாது. ஆனால் கிருபை அல்ல நாங்கள் நின்று கொண்டிருக்க வேண்டிய நிலை, நாங்கள் போக வேண்டிய நிலை மகிமை நிலையாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க மகிமையை காண வேண்டும். Hallelujah. You have to see the glory and enjoy the glory from this year. இந்த வருஷத்திலே இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உன்னதமான நிலை காணப்பட வேண்டும் என்றபடினால்தான் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உன்னுடைய நீதியை ஜனங்களும் உன்னுடைய மகிமையை ராஜாக்களும் காணும்படிக்கு நான் உன்னை மாற்றி உருமாற்றி, I am going to change you and change your name and change your attitudes. உன்னுடைய முறைமைகள், உன்னுடைய வழக்கங்கள், உன்னுடைய சுவாபங்களை மாற்றி நான் உன்னை மகிமைப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா வார்த்தை நம்மை மகிமைப்படுத்துகிற காரியம் சகோதரர்களே. வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு அரண்மனைக்கு ராஜதந்திரியாக உயர்த்தப்பட முன்பதாய் தேவனுடைய வார்த்தை அவனை புடமிட்டது. ஹல்லேலூயா. If you want to reach and achieve the glory, then you have to go through something by the word of God. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நீங்கள் புடமிடப்பட வேண்டியது முக்கியம் சகோதரர்களே. இன்னைக்கு எல்லாரும் என்ன தெரியுமா, உடனடி நிவாரணங்கள். என்ன மருந்து எடுத்தான்னு போட்டிருக்கு, ஃபாஸ்ட் ரிலீஃப். என்ன முந்தியெல்லாம் அப்படி போட்டு வாரதில்லை. முந்தைய டிஸ்பிரின் இருக்கும், ஆஸ்பிரின் இருக்கும், பென்ரோல் இருக்கு. இப்போ அப்படி இல்லை, ஃபாஸ்ட் ரிலீஃப் பேக்கெட்டில் அடிச்சு வருது. ஏன்? உடனடி நிவாரணம் மனுஷனுக்கு தேவையாக இருக்கிறது. பிகாஸ் தே ஆர் ட்ரைங் டு கெட் த ஷார்ட் கட்ஸ். குறுக்கு வழியில நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்ள மனுஷனுக்கு இப்போ மோசமான ஒரு மூளை வந்திருக்கு. ஹல்லேலூயா. டூ சம்திங் வெரி ஃபாஸ்ட். இன்றைக்கு எனக்கு வேணும், நாளைக்கு வேணும், நாளை அன்றைக்கு வேணும், அடுத்த நாள் வேண்டும். என்ன அதனால என்ன செய்கிறோம்? என்ன தெரியுமா நடக்குது உங்களுக்கு? மெடிசின்ல என்ன தெரியுமா? உடனடி நிவாரணம் வார மருந்தில் இருக்கிற பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? அது அநேக உறுப்புகளை பாதிக்கிறது. ஹல்லேலூயா. You don't know. Maybe your headache goes away, but your liver will be affected. என்ன பனடோல் போட்டால் என்ன செய்தா? தலையிடி நின்றது. சில வேளை உடம்புல இருக்கிற பெயின் போயிருது, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற ஈரல் பாதிக்கப்படுகிறது. There are so many side effects when you try to get the fast relief. உடனடி நிவாரணங்களுக்குள்ள சகோதரர்களே, என்ன அதிலே பக்க விளைவுகள் பாதகமாயிருக்கும். அது வேதனைக்குரியது. அது சில வேளை எங்களை அழித்து போடும். நிறைய பேர் அப்படிதான் யோசிக்கிறாங்க, இப்ப செய்தோன்னு சரி வருதே, அப்ப நாங்கள் அதை செய்யலாமே, தொடர்ந்து செய்யலாமே. நீ தொடர்ந்து செய்தால் நீ திடீரென ஒரு பெரிய பயங்கரத்தை சந்திக்க கூடும். ஹல்லேலூயா. 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 தலையடிக்கு என்ன செய்யணும் தெரியுமா? தலையடி எதால வாரது? தலையடிச்சா என்ன செய்யணும்? தலையடி எதால வாரது தெரியுமா உங்களுக்கு? வான்லி தலை குத்து. சில பேர் தலை பாறவுண்டுவாங்க, என்ன தலை இடிக்குதுன்னுவாங்க, தலை உழையுதுன்னுவாங்க, என்ன தலையை முட்டணும் போல இருக்கிறாங்க. எதனால் வருது தெரியுமா? முதலாவது காரணம் உடம்புல தண்ணி குறைகிறதுனால. ரெண்டாவது காரணம் நமக்கு நல்ல சுவாசிக்கிற காற்று இல்லாதபடினால். only two things. என்ன ஆனால் என்ன செய்கிறோம்? உடனடியாக 2 பனடோலை போடுறது. 2 பனடோல் வேலை செய்யலாட்டி அதுக்கப்புறம் ஒரு இ-புக்ஸும் இன்னொரு பனடோலும் இல்லையா, அது வேலை செய்யலாட்டி அதுக்குண்டு ஊரில் இருந்து கொண்டாடுற டேப்லெட்டில் இருக்கு. என்ன அஞ்ச வேண்டியலாது. என்ன நல்ல ஸ்ட்ராங் டோஸ் உண்டு. என் டாக்டர் சொன்னவர் இதுக்கு அதிகரித்தா
பனடோலுக்குள்ள சகோதரர்களே தண்ணீரும் இல்லை காற்றும் இல்லை. ஹல்லேலூயா. பனடோலுக்குள்ள தண்ணீரும் இல்லை காற்றும் இல்லை. ஆனா என்னுடைய நரம்புல இருக்கிற நோ தெரியாதபடிக்கு என்னுடைய மூளையிலே இருக்கிற நரம்புகளை தளர பண்ணிவிடும். If you keep on doing that, your veins are going to be weak. It's just a pain killer. அது நோவை எடுக்கிறதை தவிர அது நிவாரணம் அல்ல, அது திடீர் நிவாரணம். ஹல்லேலூயா. ஏன் நான் இதை சொல்றேன்டா, தேவனுடைய வார்த்தை மகிமைக்கு கொண்டு போறதா இருக்கிறது. நீங்க மகிமையில உயர வேண்டுமானால் யோசேப்பு குழியிலே சிறையில இருந்து ராஜதந்திரியாக தேசத்தை ஆளுகிற ஆளுநராய் மாறும் வரைக்கும் வேதம் சொல்லுகிறது அவனை தேவனுடைய வார்த்தை புடமிட்டது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, தேவனை நம்பி வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை கேட்டுவிட்டு போக வேண்டும் என்று வருகிற தேவனுடைய கிருபை பெற்றவர்களே, கர்த்தர் சொல்றார், நீ கேட்கிறதுனால் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறதுனால தான் நீ வல்லமையை பெற முடியும், மகிமையை பெற முடியும். கர்த்தர் பேசிக்கொண்டே வருகிறார். வாழ்க்கையை மாற்றுகிற சத்தியங்களை பேசிக்கொண்டு வருகிறார். உன்னுடைய சுவாபத்தை உடைக்கிற சத்தியங்களை கர்த்தர் பேசுகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரவில்லை, ஏனென்றால் புடமிடப்படுகிற தீர்மானங்களை நான் எடுக்கவில்லை, புடமிடப்படத்தக்கதாய் என்னை ஒப்பு கொடுக்கவில்லை. தேவனுடைய வார்த்தையும் திடீர் நிவாரணங்களை கொண்டு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறபடினால் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரவில்லை. இந்த வருஷத்தில் 1/4 வருஷத்துக்குள்ளே கடந்து வந்து விட்டோம். மகிமை காண்கிற நிலையில நாங்கள் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. Hallelujah. If you receive the word of God, then you are going to change. தேவனுடைய வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுக்குள்ளே மாற்றம் வரும். ஏனென்றால் வேதம் பொய் சொல்லாது. அது சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை எப்படி அறிவீர்கள்? சத்தியத்தை கேட்கிறதுனாலே அறிவீர்கள். கேட்கிறதோடு விட்டுவிட்டால் அந்த சத்தியம் உங்களை கிரியை செய்ய ஒரு நாளும் முடியாது சகோதரர்களே. இதோ வாசல் அண்டையில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் அங்கே உள்ளே வந்து அவனோடு விருந்துண்டு அவனோடு என்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். Hallelujah. How much you are receiving the word and how much you are giving up to God, it's the level of the measure. அதுதான் அளக்குற அளவுக்குள்ளாக இருக்கு உங்களுடைய மகிமை. Hallelujah. என்னுடைய அழுகையின் கூக்குரல் நிறுத்தப்படும்படிக்கு, தேவ மகிமையை காணும்படிக்கு தேவன் என்னை உங்களை மலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார் என்ன தெரியுமா? தாயின் கர்ப்பத்திலே எலும்புகள் உருவாக முன்னே நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். என்னதுக்காக? என்னதுக்காக? நீ ஊர் விட்டு ஊர் போய் எங்கேயாவது இருக்கிற நேரம் வர்ற பிரச்சனையை சந்திக்கிறதுக்காகவா? ஹல்லேலூயா. அதுக்காகவா கர்த்தர் செஞ்சிருக்கார்? கர்த்தர் தாயின் கர்ப்பத்தில் நினைக்கிற நாங்கள் கர்த்தருக்கு வேலை இல்லை, கர்த்தர் ஏதோ காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். என்ன தாயிர கர்ப்பத்துக்கு முதல் உருவாக முதலே சிலுவையிலே இருந்து கண்டு என்னை பார்த்து தன்னை ஒரு மணியாக கோதுமை மணியாக உடைத்து தன்னுடைய இரத்தத்தினாலே பாவ கட்டிலே இருந்து என்னை விடுதலை ஆக்கி இந்த பூமியிலே வாழத்தக்கதான வல்லமையை கொடுத்து மகிமைக்கும் மேலே மகிமை அடையும்படி செய்தாரே. ஏனென்றால் எனக்கு இருக்கிற ஒரு சின்ன வியாதி குணமாகிறதுக்காக. That's the way we are thinking. என்னுடைய குடும்பத்திலே இருக்கிற ஒரு பிரச்சனை சந்திக்கப்படும்படியாய் இயேசு என்னை கண்டார்னு நினைக்கிறோம். எல்லா சகோதரர்களே, உங்களுக்கு இருக்கிற குடும்ப பிரச்சனையோ அல்லது கடன் பிரச்சனையோ விசா பிரச்சனையோ வியாதி பிரச்சனையோ பிசாசினுடைய பில்லிசூனிய பிரச்சனையோ அதை கொண்டு உங்களை காண்கிறார். ஏனென்றால் தன்னோடு கூட பரலோகம் கொண்டு போக முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய முடிவு, கர்த்தருடைய இலக்கு நானும் நீயும் பரலோகம். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நான் பரலோகம் போக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பரலோகம் போகிறதுக்கு இந்த பூமியிலே அநேக பரீட்சைகள் இருக்கிறது. If you want to go to the next level, you have to face the examination. நீங்க அடுத்த படிக்கு போக வேண்டுமானால் நீங்க கட்டாயம் சோதனையில் உட்கார்ந்தே இருக்க வேண்டும் சகோதரர்களே. போராட்டங்கள், பாடுகள், சோதனைகள் அது எதராலே எவராலே எப்படி வருகிறதுனாலும் சரி, அது உனக்கும் எனக்கும் இன்னொரு படியை கொண்டு போக வைக்கப்பட்டிருக்கிற பரீட்சையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
பிரச்சனைக்குள்ள போறீங்களா? கஷ்டங்களுக்குள்ள போறீங்களா? துக்கங்களுக்குள்ள போறீங்களா? செத்துடலாம் போல இருக்கின்ற சூழ்நிலைக்குள்ள போறீங்களா? அது உங்களை அடுத்த படிக்கு கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. இந்த பூமியில ஏதாயிலும் செய்து ஜீவிக்கலாம் நினைக்கிறோம். நான் நினைக்கிறது இந்த பிரச்சனையில நாம் வாழ முடியாது. இனிமேல் இந்த குழப்பத்தோடு நான் இருக்க முடியாது. இந்த தொல்லை, இந்த கடங்கார தொல்லையோட இனி எப்படி வாழ்கிறது? இந்த விசா இல்லாம இந்த தேசத்தில் இருந்து போனா நான் என்ன செய்வது? கர்த்தர் சொல்றார், இதுக்காக அல்ல, இம்மைக்காக மாத்திரம் நான் கர்த்தரை தேடுவோமானால் நம்மை போல பரிதவிக்கத்தக்கவர்கள் யாரும் இல்லை என்று சொல்றது. ஏன்னு சொல்லுங்க, பூமியில் இருக்கிறவன் அட்லீஸ்ட் போய் அதுக்காக பிரயாசப்பட்டு காரியம் செய்து எதையொன்றை செய்துட்டு போயிடுவான். நாங்கள் அதுவும் செய்கிறதில்ல, இங்கே வந்து கேட்கிறபடியும் செய்கிறதில்ல. ஆனபடினால் நம்முடைய நிலைமை பரிதாபமாக இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருக்கங்கள், போராட்டங்கள் சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையிலே வைக்கப்படுகிறது. ஏனென்றால் அதற்குள்ளே வருகிற தருணங்கள் தான் நம்மை மகிமையிலே கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற தருணங்களே மகிமைக்கு வழியாயிருக்கிறது. Hallelujah. If you want to find the way to glory, then you have to see the opportunities. Don't be opportunities, but you see and stand up and take a decision in your opportunity. Hallelujah. சந்தர்ப்பவாதியாய் வாழுகிறது மகிமைக்குள்ளே கொண்டு போகாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நீ தீர்மானம் பண்ணி எடுக்கிற தீர்மானமே உன்னை மகிமையிலே கொண்டு போய் நிறுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் சந்தர்ப்பங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார் சகோதரர்களே. நீங்க போய் பார்த்தீங்கன்னா உலக சரித்திரத்திலும் சரி, வேதத்தின்படியும் சரி, வேத சரித்திரத்தின்படியும் சரி, பிரச்சனைகள் பாருங்க. கண்டுபிடிப்புகள் எப்போது நடந்தது தெரியுமா? கண்டுபிடிப்புகள் ஆக்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கிறது இல்லை. தேவை அதிகரிக்கிற போதுதான் மனுஷன் ஒன்றை கண்டுபிடிக்கிறான். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் கூடுகிற போதுதான் அவன் மூளையை ஒரு காரியத்தில் செலுத்தி அதற்கு ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறான். ஹல்லேலூயா. ஃபோர்ட் என்று சொல்லப்படுகிறவர் அவர் வாகனத்தை கண்டுபிடித்தார் இல்லையா? காரை கண்டுபிடிச்சார். எப்ப தெரியுமா? மக்கள் பெருகி ஜனங்கள் ஒரு நாளைக்கு இங்கே இருந்து அங்கே போக முடியாதபடிக்கு, காரியங்களை சீக்கிரமாய் செய்து முடிக்காதபடிக்கு நெருக்கங்கள் வந்தபோது ஃபோர்ட் ஃபேமிலி இன்வென்ட் கார். அவர் வாகனத்தை கண்டுபிடிச்சாங்க. பிரச்சனைகள், நெருக்கங்கள், தேவைகள் அதிகரிக்கிற போதுதான் புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகிறது. ஹல்லேலூயா. அதே போல சகோதரர்களே, எப்போது நெருக்கங்கள், போராட்டங்கள், குழப்பங்கள், கிளர்ச்சிகள், அடிமைத்தனங்கள் வருகிறதோ அப்போதுதான் நல்ல தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. If you are in a comfortable zone and if you are very comfortable, you are not going to be a great leader. நீங்க ஒரு நாளும் சுகத்தோடு வாழ்ந்து சுகமாக இருக்கலாம் என்று நினைத்தா ஒரு நாளும் ஒரு நல்ல தலைவனாய் மாற முடியாது. ஹல்லேலூயா. நெருக்கங்கள் நம்மை பலப்படுத்துகிறது சகோதரர்களே. நெருக்கங்கள் நமக்குள்ளே இருக்கிற நல்ல திறமைகளை வெளியிலே கொண்டு வருகிறதா இருக்கிறது. You started see things in a different way that's going to change your life and you are going to be a warrior. உங்களுக்குள்ளே இருக்கிற காரியங்களை சீராக பார்க்க ஆரம்பித்தால், சரியான முறையில் தெளிவான தீர்மானங்களை எடுக்க ஆரம்பித்தால் உங்களோட வாழ்க்கை இந்த மாசமே மாறிப்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கே அநேகருடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்று தேவ ஆவியானவர் விரும்பிக் கொண்டிருக்கிறார். Situations made great leaders and great people who lived in this world. அடிமைத்தனத்தினாலே அமெரிக்கா நெருக்கப்பட்ட போது, அடிமைத்தனத்தையே கொண்டு ஜீவிக்க வேண்டும் என்று ஒரு கூட்ட ஜனம் அங்கே எழும்பின போது, கிளர்ச்சி வந்தபோது, தெற்குக்கும் வடக்குக்கும் போராட்டமாகின போது, முதலாளித்துவமும் ஜனநாயகமும் நின்று போராடின நடுவீதியில ஒரு மனுஷன் தன்னை ஒப்பு கொடுத்தான். அவன் ஆபிரகாம் லிங்கன். ஹல்லேலூயா. The problem in America made a great leader, Abraham Lincoln. Hallelujah.
அமெரிக்காவில் வந்த கிளர்ச்சி தான் ஆபிரகாம் லிங்கனை உருவாக்கினது. ஹல்லேலூயா. அடிமைத்தனத்திலே இந்தியா போராடி கொண்டிருக்கிற போது யாரோ எங்கேயோ இருந்த ஒரு மனுஷனை சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்து வளர்ந்து படித்து பட்டம் பெற்ற ஒரு மனுஷனை இந்தியா வரை கொண்டு போனது. ஹல்லேலூயா. அடிமைத்தனம் ஒரு காந்தியை உருவாக்கினது. ஹல்லேலூயா. He became a great man because of the problem was in India. இந்தியாவில் இருந்த அடிமைத்தனம் தான் காந்தியை ஒரு மகாத்மாவாய் மாற்றினது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களோட பிரச்சனைகள் it's going to make you a great people, but you have to use the opportunity which has given to you. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற தருணம் போராட்டத்தின் தருணங்கள் சகோதரர்களே, வேதனையின் தருணங்கள், பாடுகளின் தருணங்கள் உங்களை ஒரு பெரிய மனுஷியாய் மாற்றுகிறதுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றதை நீங்க மறந்து போக வேண்டாம். Gandhi didn't know anything about himself that he can fight so hard with the English people. கொடூரமான ஆட்சி நடத்தின மனுஷருக்குள்ளே நான் நிற்க கூடியவனா என்று தெரியாத ஒரு மனுஷர் நெருக்கத்தின் மத்தியிலே தன்னை ஒப்பு கொடுத்தபடினா, போராட்டத்தின் மத்தியிலே தன்னை ஒப்பு கொடுத்தபடினால், பாடுகள் நேரட்டும் என்று தன்னை ஒப்பு கொடுத்தபடினால், பாடுகள் அல்ல என் தேசத்தின் சுதந்திரம் என்று அவர் நினைத்தபடினால் இன்றைக்கு ஒரு மகாத்மாவாய் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். உலகத்திலேயே பெரிய ஜனநாயகத்தின் தந்தை அவர். Hallelujah. Do you know that? India is the biggest democracy. இந்தியாவில் எலெக்ஷன் நடக்கக்குள்ள CNN போட்டு சொல்லுவாங்க, உலகத்திலேயே பெரிய ஜனநாயகத்தின் தேசத்தில் என்ற அவ்வளவுக்கு அறியப்படாத கிராமங்கள், குட்கிராமங்கள், அதுகள் எல்லாவற்றிலும் ஒரு தேர்தல் நடக்கும். ஒருவனை தெரிந்தெடுப்பார்கள். இதற்கெல்லாவற்றுக்கும் தெரிந்தெடுத்து தன்னை ஒப்பு கொடுத்த மனுஷன் காந்தி. ஹல்லேலூயா. நெருக்கங்கள், பாடுகள், பிசாசினுடைய போராட்டம், மனுஷன் மேலே வந்த ஆக்கினைகள், போராட்டங்கள் மத்தியிலே இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். இயேசு இன்றைக்கு பெரிய மனுஷனாய் உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர்தான். ஹல்லேலூயா. பாடுகள், வேதனைகள் உன்னை பெரியவனாக்குகிறது. But you have to utilize the opportunity. நீ உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தருணத்தை நீ பாவிக்க வேண்டும். தருணவாதியாய் இருக்காதீர்கள், சந்தர்ப்பவாதியாய் வாழாதீர்கள். அங்கே பெரிய மனுஷர்கள், நான் ஒரு தரம் யுத்த காரியங்களை குறித்து, யுத்த யுக்திகளை, war strategies என்று சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நான் வாசித்து கொண்டு போகிற போது தாவீதை குறித்து எழுதுகிறவன், சரித்திர ஆசிரியன் சொல்லுகிறான், அவன் ஒரு சந்தர்ப்பவாதி. அவன் சந்தர்ப்பத்தை பாவித்தார் என்று சொல்கிறது. அவன் சந்தர்ப்பவாதி அல்ல சகோதரனே. அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா சந்தர்ப்பத்திலும் தேவனோட ஒரு தீர்மானம் பண்ணினான். அவன் இன்றைக்கு சரித்திரத்திலே வரையப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்படுகிற இந்த உபத்திரவத்தின் நாட்களிலே, வேதனையிலே நீ எடுக்கிற தீர்மானம், உனக்கு தரப்பட்டிருக்கிற தருணத்திலே நீ எடுக்கிற தீர்மானம், கர்த்தருக்குள்ளே செய்ய போகிற தீர்மானம் உன்னை ஒரு பெரிய மனுஷனாய் மாற்றும். There are so many times God is giving us a chance. என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எத்தனையோ தடவைகள் செய்கிறார், தருணம் தருகிறார் சோழலே. ஆனால் எங்களுக்கு தெரியறதில்ல, எங்களுக்குள்ளதான் மகிமை இருக்கிறது. தருணத்தை நீ சரியாய் பாவிக்கிற போது, தருணத்தை கத்தரத்திலே ஒப்பு கொடுத்து கத்தருக்கென்று நீ நிற்கிற போது, நீ மகிமையை காண்கிற மகனாய், மகளாய் அவர் நிச்சயமாய் உயர்த்துகிறது. நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டில் டூத் பேஸ்ட் டியூப் இருக்கு? டியூப் எத்தனை பேர் இருக்கு? டூத் பேஸ்ட் டியூப் இருக்குல்ல? டியூப் பேஸ்ட் டியூப் எடுத்து காலையில் வச்சு சொல்லுங்க, டியூப் பேஸ்ட் கம் அவுட், கம் அவுட், கம் ஆன், கம் ஆன், கம் ஆன் சொன்னால் வருமா? டூத் பேஸ்ட், டூத் பேஸ்ட் வருமா? வழியில் சொல்லுங்க. ஃபுல்லாக இருக்கிற பேக்கெட்டை திறந்தாலும் வருமா? டூத் பேஸ்ட் வருமா? டூத் பேஸ்ட் வர்றதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பக்கத்தில் அவசியம் நசிக்கணும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற மகிமை வெளிப்பட வேண்டாம். என்ன செய்யணும்? உங்களை பக்கத்தில் என்னது பயப்படுறீங்க? சொல்லுங்க. நசிக்கல தானே? சொல்லுங்க. நசிக்கணும். உங்களை கொஞ்சம் நசிக்கணும். என்னதுனால நசிக்கணும்? எவ்வளவு நீங்க நசிக்கிறீங்களோ அவ்வளவு டூத் பேஸ்ட் வழியில் வரும்.
ஹalleluya. இதை விட்டுட்டு டூத் பேஸ்ட் டியூப் எடுத்து வச்சு ரசா அடிரா 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 ராசா கர்ணம் உண்டு அடிரா வெளியில வாடாண்டா வருமா? ஒரு நாளும் வராது. நசிக்கப்படாவிட்டால் உன்னுடைய காரியம், உனக்குள்ள இருக்கிற நன்மையான காரியம் வெளிப்படாது. You don't see that. You never realize that until you are squeezed. என்ன செய்யணும்? டூத் பேஸ்ட் என்ன அது பாவம், மங்கள்கிட்ட படுற டூத் பேஸ்ட் என்ன அதை நசிச்சு உருட்டி அழகாய் உருட்டி கடைசி வரையும் இருக்கிற கடைசி துளி டூத் பேஸ்டையும் எடுத்து அதுக்கு பிறகு சரி வரலாட்டி கத்திரிக்கோலை போட்டு வெட்டி என்ன அதில் நடுவால் பிளந்து இப்போ எல்லாம் செய்கிறதில்லை. இப்போ எல்லாம் என்ன ஹalleluya. எங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறதை எடுக்கிறதுக்காக அதுக்குள்ளே இருக்கிறது தான் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது சகோதரர்களே. Hallelujah. But you have to learn to use the opportunity. நமக்கு கொடுக்கப்படுகிற தருணங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே காலையில இருந்து மாலை வரையும் தேவன் தருணங்களை கொடுக்கிறார். நாங்கள் நினைக்கிறோம் வேதனை உள்ள தருணங்கள் அது என்னை புண்படுத்த வைக்கப்பட்டிருக்கிறது என்று. Hallelujah. துக்ககரமான தருணங்கள், பாடுகள் உள்ள தருணங்கள் அது எனக்கு வேதனைக்குரியது, அது என்னை நோக பண்ணுகிறது. தெய்வம் என்னிடத்திலே நேசம் இல்லாதபடியினால் எனக்கு கொடுக்கிற தருணம் என்று நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ நசிக்கப்பட வேண்டும். ஹalleluya. நீ அமழ்த்தப்பட வேண்டும். எவ்வளவு பிரஷர் வழியில் இருக்கோ சகோதரர்களே, அவ்வளவுக்கு காரியம் நன்மை வழியில் வரும். ஹalleluya. If you are going through a pressure, then you are going to be a great person. எவ்வளவு நெருக்கம் வருதோ அந்த நெருக்கத்திலே கர்த்தர் தருகிற தருணத்தை நீ பாவிக்க ஆரம்பிக்கிற போது உடைய வாழ்க்கை மாறுகிறது. ஹalleluya. நெருக்கங்கள் நல்ல தலைவர்களை உருவாக்கி இருக்கு. நெருக்கங்களை தலைவர்கள் தருணங்களாய் பாவித்தபடினால they became a great leaders and the great people. They have written in the history. அவங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நாங்கள் சொல்லி கதைக்கிறதுக்கு எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் முன்னால் போன இயேசு எல்லாவற்றையும் பார்க்கிலும் வேதனையும் துன்பம் அனுபவித்து மகிமையில் உட்கார்ந்து இருக்கிறார். ஹalleluya. இன்றைக்கு நானும் நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று பெயர் சொல்லி அழைக்கப்படுகிறவர்கள். நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஜாதியில பிறந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய நாமத்தை விசுவசிக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் அவர் கொடுக்கிற பேர் இயேசுடைய பிள்ளை. ஹalleluya. ஹalleluya. That is my Lord. அவர்தான் எங்களுடைய கர்த்தர். ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் அதில் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹalleluya. ஆமென். இதைத்தான் கேட்டேன். ஒரு சந்தோஷமா இருந்தா கர்த்தருக்காக, கர்த்தருக்குள்ளே நான் மாறுகிறேன். ஆமென். கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார் சகோதரர்களே. இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த மோசமான சந்தர்ப்பத்திலே தேவனுக்கென்று ஒரு தீர்மானம் பண்ணின மனுஷன். ஹalleluya. எப்ப மோசே தீர்மானம் பண்ணினான் தேவனுக்காக நடக்கிறேன்னு தெரியுமா? எப்போ மோசே தீர்மானம் பண்ண தெரியுமா? 40 வருடங்கள் பாலைவனத்தில் வனாந்தரத்திலே திரியம்படிக்காய் நிலைமை மாறின போது he got that opportunity to say yes to Lord. தேவன் அங்கே வெளிப்பட்டு என்னுடைய ஜனங்களுக்காக நீ போ என்று முச்சடியிலே எரிந்து சொன்னபோது அவர் சொன்னான், நான் போகிறேன். But his situation was in a worse. அவனுடைய வாழ்க்கையிலேயே மோசமான நிலைதான். அரண்மனையிலே வளர்க்கப்பட்டு எல்லா ஆற்றலும் பெற்று அனுபவங்களோட கூட ராஜாவாக வாழ வேண்டிய சூழ்நிலை வருகிற போது ஒரு சந்தர்ப்பத்தை கெடுத்தான். இவன் தான் யூதர்களை நடத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையை இவன் அறிந்து இவனுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட முன்பதாகவே சந்தர்ப்பத்தை தன்னுடைய கையிலே எடுத்துக்கொண்டு ஒரு யூதனை, ஒரு எபிரேயனை நெரித்து கொண்டு போட்டான். இதனாலே இவனுடைய சூழ்நிலை மாறினது. இவன் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டான். எப்படி நிலைக்கு தள்ளப்பட்டால் அரண்மனையிலே இருந்து வனாந்தரத்திலே போக யாரும் தெரியாது, இருக்க இடம் தெரியாது. நடு வனாந்தரத்திலே ஒரு கோலோட நடத்தப்பட்டான்.
அத்தனை 1000 ஜனங்களை மேய்த்து வந்தவன் யாரோ ஒரு மனிதருக்கு அவருடைய ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுக்க உதவி செய்தபடினால் ஆட்டை ஆகிலும் மேய்க்கிறவனாய் மாறினான். His situation was so bad. அரண்மனையில் இருக்கிறவன் வனாந்திரத்திலே ஆடு மேய்க்கிறவனாய் மாறினான். கர்த்தர் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தார். இவன் இந்த சீனாய் மலையை இவன் பார்த்து கொண்டே இருப்பானாம். இந்த சீனாய் மலையை இவன் பார்த்து கொண்டு அவர்கள் சொன்னார்களாம், தெய்வம் இந்த மலையிலே தான் வந்து மனுஷரோடு உறவாடுகிறவர், அவருடைய மகிமை வருகிறது என்று இதை குறித்து அவன் சிந்தித்துக் கொண்டிருந்த நாளில் கர்த்தர் முச்செடிகளுக்குள்ளே வந்து அவன்கிட்ட சொன்னார், I'll give you an opportunity. நான் உனக்கு ஒரு தருணம் தருகிறேன். என்ன தருணம் தெரியுமா? மோசமான ராஜாவாகிய பார்வோனிடத்திலே போய் 400 வருஷங்களை அடிமைத்தனத்திலே வைத்திருக்கிற அராஜகம் பண்ணுகிற அநீதியான ராஜாவிடத்திலே நீ போய் பேசி என்னுடைய ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். ஹல்லேலூயா. மோசேஸ் said, அவனுடைய இந்த சூழ்நிலை மாறத்தக்கதாய் அவன், ஆண்டவரே நான் போகிறேன் என்று சொன்னான். முதல்ல சொன்னா திக்குவாயன், ஆண்டவரே திக்குவாயன். கர்த்தர் சொன்னார், இல்லை, நீ இந்த சந்தர்ப்பத்தை பிடித்துக் கொள்வாயானா உன் வாழ்க்கையில் மாறப்போகிற காரியங்கள் அதிகம். ஹல்லேலூயா. உன்னுடைய பிரச்சனையை நினைச்சு, உன்னுடைய அழுத்தங்களை நினைத்து, உன்னுடைய அவமானங்களை நினைத்து, உன்னுடைய வேதனைகளை நினைத்து, உன்னுடைய தனிமைகளை நினைத்து, உன்னுடைய வனாந்திரத்தை நினைத்து, ஐயோ இது போதும் என்று நீ நிப்பாயானால் வனாந்திரத்திலே மரித்து போவாய். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், பார்வோனோட பேசுகிற போது நான் உன்னோட இருப்பேன். Hallelujah. Because he said yes to God, because of that God used him to open the Red Sea. செங்கடலை பிரிக்கிறதுக்காக அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். அவனை மகிமையிலே மாற்றினார். சகோதரர்களே, இந்த மனுஷன் தீர்மானத்தை எடுத்து இந்த ஜனங்களோட வந்து நிற்கிறான். இவன் இங்கே வந்து நிற்கிறான். வாசிக்கலாம். இப்போது ஒரு காரியம் நடக்கிறது. தேவனுடைய சந்தர்ப்பத்தை, தேவன் கொடுத்த சந்தர்ப்பத்தை உபயோகிக்கிற மனுஷன் வேதனையை துக்கத்தை பார்க்காதபடி வந்து விட்டான். ஜனங்களை அழைத்து வந்து விட்டான். கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் ஜனங்கள் இவர்களுக்கு தலைவனாக முன்னுக்கு நடக்கிறான். இவனுக்கு ஒன்றும் தெரியாது. இவன் சொல்லுகிறான், கர்த்தாவே நீர் தந்த தருணம் நல்லது, ஆனால் நடக்க வழி தெரியாது, என்னோடு பேசும் என்று 40 நாட்கள் அந்த மலையிலே போய் உபவாசம் பண்ணுகிறான். இந்த 40 நாட்களுக்குள்ளே அங்கே இருக்கிற ஜனங்களுக்குள்ளே மாற்றம் வருகிறது. சொல்ல வாசிங்க. அவன் மலையிலே இருந்து திரும்புகிற போது, பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். 15வது வசனத்தை வாசிங்க. பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இவன் தருணத்தை பாவித்த மனுஷன், இவனுக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை இவன் ஏற்றுக்கொண்டபடினால் தேவன் இவனை உயர்த்த இவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கே ஒரு கூட்ட ஜனம் இருந்து கொண்டிருக்கிற சோதரே, பிரச்சனையினால கொடுக்கப்பட்ட தருணத்தினாலே சந்தர்ப்பவாதிகளாய் மாறினவர்கள். ஹல்லேலூயா. சந்தர்ப்பத்தை தேவனுக்குள்ளே உபயோகிக்கிறதற்கும் சந்தர்ப்பவாதியாக இருக்கிறதுக்கும் 2 வித்தியாசம் இருக்கு. Be a opportunities and using an opportunity which you are getting from God, it's 2 different things. Hallelujah. தேவனாலே கொடுக்கப்படுகிற தருணத்தை நீ உபயோகிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பாவித்து சந்தர்ப்பவாதியாக இருக்கிறதுக்கு 2 வித்தியாசம் இருக்கு. மோசே தேவனாலே கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை பாதகமாக இருந்த போதும் தேவனுக்காக செய்தான். இங்கே வந்த ஜனங்கள் சந்தர்ப்ப சூழலை பாவிக்கிறவர்களான சந்தர்ப்பவாதிகளாயிருந்தார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சகோதரர்களே, சந்தர்ப்பங்கள் நல்லது. அதை நாங்கள் தேவனுக்குள்ளே தீர்மானம் பண்ணினால் அதில் தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆனால் அதே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் நாங்கள் யார் என்றதையும் காட்டி கொடுக்கும். ஹல்லேலூயா. சந்தர்ப்ப சூழ்நிலை அதுதான் என்ன,
எனக்கு ஞாபகம் வர பிலிப்படன் தான் இல்லையா, அடிக்கடி சொல்லுவா, நல்லா துதிச்சு ஆராதிச்சு அப்படியே பக்தி பரவசமாக இருக்கா, ஒருக்கா சும்மா நோண்டி பாருங்க, ஹல்லேலூயா, எதையாவது சொல்லி சீண்டி பாருங்க, அல்லது என்ன காரியமாவது செய்து பாருங்க, அப்பதான் தெரியும் அது யாருண்டு. ஹல்லேலூயா. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் சகோதரர்களே நாங்கள் யார் என்றதையும் வெளிப்படுத்துறதா இருக்கு. There are so many time you don't know, நீங்க யார் என்று உங்களுக்கு தெரியாது. அநேக தடவைகள்ல என்னுடைய மனைவி யார் என்று எனக்கு தெரியாது என்றா திடீரென்று வருகிற புதிய சூழ்நிலையில புதிய ஒரு ரியாக்ஷன் இருக்கு இல்லையா உமா? ஹல்லேலூயா. என்னுடைய கணவன் எனக்கு யார் என்று தெரியாது, ஏன்னா இவ்வளவு நாளும் இப்படி ஒரு பிரச்சனை வரல. இன்றைக்கு ஒரு சூழ்நிலை வந்துட்டு, ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துட்டு, ஒரு டிஸ்கஷன் வந்துட்டு, then only I know who he is. ஒரு பிரச்சனை வந்தோடனே தான் தெரியுது, இவர் இப்படிப்பட்டவரா, இவள் இப்படிப்பட்டவளா. பிள்ளைகளை தெரியல, ஒரு சூழ்நிலை வரக்குள்ளா தெரியுது பிள்ளைகள் இவ்வளவு வளர்ந்து இருக்கிறாங்க, அல்லது ஏதோ ஒரு காரியத்திலே இப்படி நின்று கொண்டு இருக்கிறார்கள். So many times we don't know who we are, but the situation always give us an identity. சூழ்நிலைகள் சகோதரர்களே, நம்மை சுற்றி வருகிற நெருக்கங்கள் அடிக்கடி ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போக முன்பதாய் நான் யாரு நீங்க யார் என்றதை எங்களுக்கு உணர்த்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே ஜனங்கள் கூடி என்ன செய்றாங்க தெரியுமா? சேர்ந்து வந்த ஜனங்கள் இப்போ ஒரு பெரிய காரியம் செய்ய தொடங்கிட்டாங்க. 40 நாள். Be careful with your situations and who you are with your situation. நீங்க யாரோடு சூழ்நிலைகளில் கடந்து போகிறீர்கள், எவரோடு இருக்கிறீர்கள் என்றது மிகவும் முக்கியமான காரியம் சகோதரர்களே. யாரோடு இருந்தாங்க தெரியுமா? மோசே போய்விட்டான், அங்க யார் இருக்கு? செகண்ட் இன் கமாண்ட் யார் இருந்தாங்க? ஆரோன் இருந்தார். ஆரோன் இருக்கக்குள்ள என்ன செய்றாங்க? வாசி. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு மோசே, அது ஜெயதொனியாகிய 19-20 வாசிங்க. அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எறிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். 21வது வசனம். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமக்கிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனமென்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழட்டி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன். அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். ஹல்லேலூயா. வாட் a story. என்ன சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்ம ஒரு ஃபேண்டாஸ்டிக்குள்ளே கொண்டு போகும். என்னென்று விளங்கிச்சு அவங்களுக்கு? அவங்க நகையெல்லாம் கழட்டி தந்தாங்க, நான் அக்கினியில் போட்டேன். அக்கினியில் போட்டோன்னு என்ன நடந்தது? வேதத்தில் இருக்கிற மாதிரி சொல்லுங்க. அக்கினியில் போட்டோன்னு என்ன செஞ்சது? கண்டுக்குட்டி வந்ததாம். ஹல்லேலூயா. அப்போ அது வருமா? விக்கிரம் தானே வருமா? இல்லை. ஆரோன் சொல்றான், ஆரோன்ட்டு தான் கேட்குறான், why you did this? நான் 40 நாள் நான் போயிருந்தேன். இந்த ஜனங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை வேண்டுறதுக்காக நான் போயிருந்தேன். இந்த நல்ல சூழல்ல நீ இப்படி பண்ணினது என்ன? Beware of where you are and whom you are surrounded by. யாரை சுற்றி, யார் உங்களை சுற்றி இருக்கிறாங்கன்றதை குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பாவிக்கிற மனுஷர்கள்
சந்தர்ப்பத்தை, மோசே இல்லாத சந்தர்ப்பத்தை கொண்டு ஆரோனிடத்திலே சொல்லி ஆரோனை கன்றுக்குட்டியை உருவாக்க வைத்தவர்கள். ஆரோனை கன்றுக்குட்டியை உருவாக்க வைத்தவர்கள், ஆரோனை பொய் சொல்ல வைத்தவர்கள். ஹல்லேலூயா. ஆரோன் பயந்து போனான். சூழ்நிலை மாறி போயிட்டு இப்பதான் நினைக்கிறான், எனக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம் நான் பிழையாக பாவித்து விட்டேன், இப்ப என்ன செய்யணும்? மோசேட்ட சொல்லுவோம், நகையை தந்தாங்க, போட்டன், கண்டுக்குட்டி ஆயிற்றுது. டோட்டல் லை. ஏன் நடந்தது? ஏன் நடந்தது? ஏன் நடந்தது? ஏனென்றால் சந்தர்ப்பவாதிகளால் சூழப்பட்டிருக்கிறபடி நான் நடக்குது. ஹல்லேலூயா. சந்தர்ப்பங்கள் நம்மை ஆசீர்வதிக்கிறது சோரே, ஆனா சந்தர்ப்பவாதிகள் நம்மை தேவனுடைய மகிமையை காணாதபடிக்கு அநேக விக்கிரகங்களை ஆராதிக்க நம்மை வழி செய்வார்கள். யாரோடு இருக்கிறோம் நாங்க? ஹல்லேலூயா. அதனால தான் யோசுவா சொன்னார், நீங்க இப்படி எத்தனை நாளைக்கு இருப்பீங்க? இன்றைக்கு ஒன்று சொல்லி நாளைக்கு இன்னொன்று செய்கிற இந்த ஜனமே, நீங்க எத்தனை நாள் இப்படி இருந்தது போல இன்னும் எத்தனை நாள் இருப்பீர்கள்? நானும் என் வீட்டாருமோ என்றால் அந்த கர்த்தரை மாத்திரம் தான் சேவிப்போம். ஹல்லேலூயா. ஏன் யோசுவா சொன்னான் தெரியுமா? யோசுவா வாஸ் வித் மோசஸ். யோசுவா மோசேயோடு நின்றபடினால் அவனுக்கு தெரியும், குந்தி குந்தி நடக்கிற ஜனங்களுடைய நிலைமைகளும், குந்தி குந்தி நடக்க பண்ணுகிற சூழலை உருவாக்குகிற ஜனங்களும் எப்போதும் தேவ பிரசனத்திலும் தேவன் தருகிற நெருக்கமான சூழலிலும் தேவனுக்காக நிற்கிறதை விட்டு அங்கே கொண்டு போகும் என்றதை அவன் அறிந்திருக்கிறபடினா, கன்றுக்குட்டிகள் விக்கிரகங்கள் சகோதரர்களே, கன்றுக்குட்டிகள் சுகபோகங்கள், கன்றுக்குட்டிகள் நான் நினைக்கிறதை செய்யும் என்று நினைக்கிற காரியமே தவிர அது ஜீவனுள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை நம்புகிறதை பார்க்கிலும் நான் எதை நான் நம்புவேன்? ஜோஷுவா கேட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரோடு இருக்கிறோமோ இட்ஸ் வில் இன்ஃப்ளூயன்ஸ் யூ. சொன்னா என்ன தெரியுமா? ஏன் அவர்கள் கண்டுக்குட்டியை செய்தாங்க சகோதரர்களே? why they did? எங்கு கண்டுபிடிச்சாங்க? 10 தலைமுறைகள், 40 வருஷங்கள் ஒரு தலைமுறைக்கு சொல்றாங்க. 10 தலைமுறைகளாக ஜீவனுள்ள தேவனையை ஆராதித்து வந்த ஜனங்கள், பிரத்யோகமான முறையிலே தேவன் தங்களுக்கே சொந்தம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொன்ன யூதர்கள் தங்களை நடத்தி வரத்தக்கதாய் ஒரு கண்டுக்குட்டியை, where they got this idea? எங்கே இருந்து இந்த கண்டுக்குட்டியினுடைய ஆலோசனை வந்தது, நினைவு வந்தது? இவர்கள் யூதர்களாய் இருந்தாலும் எகிப்தியரோடு கொண்டாடி அந்த தெய்வங்களுடைய வழிபாடுகளுக்குள்ளே தங்களை விட்டு இருந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. By name they were Hebrew, but they were influenced by Egypt. இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் சொல்லுது. அவர்கள் எகிப்தை விட்டு வந்திருந்தாலும் அவருடைய இருதயத்திலே அவர்கள் எகிப்தை என்ன செஞ்சாங்களா? தேடினாங்கன்னு சொல்றது. ஏண்டா வெள்ளரிக்காய்களும் குமட்டிக்காய்களும் இல்லையா, கொத்தமல்லி பூடு, இதுல எல்லாம் அவருடைய இருதயம் நினைச்சுதான். So many times we can say that we are God's children. நான் தேவனுடைய பிள்ளைகள் தான் சொல்றோம், தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் தான் சொல்றோம். ஆனா எப்படிப்பட்ட காரியங்கள் எங்களை பாதித்து எங்களை மாற்றி வைத்திருக்கிறது? நாங்கள் சொல்லுவோம் அது இந்த கலாச்சாரம். நோ, இட்ஸ் an influence. கலாச்சாரம் அல்ல சகோதரர்களே, கலாச்சாரம் அல்ல. கலாச்சாரத்திலே கர்த்தரை வெறுக்கிற காரியங்கள் உண்டானா நீ கவனமாயிருந்து கொள். ஏன் சொல்றது? அவன் கண்டுக்குட்டியை உருவாக்கினான். கண்டுக்குட்டியை உருவாக்கினாங்க. ஏன் கண்டுக்குட்டியை உருவாக்குனாங்க? இவங்களுக்கு யூதருக்கு எகிப்தியரோட ஏதோ ஒரு விஷயத்துல ஒற்றுமை இருந்து கொண்டிருக்கு. இவன் யெகோவா தேவனை நோக்கித்தான் அழுதான். யெகோவா தேவன் இவனுடைய வேதனையும் இவனுடைய பல்கடிப்பையும் இவனுடைய அழுகுரலையும் கேட்டு மோசேயை அனுப்பினார். ஆனாலும் இவர்களுக்குள்ளே எகிப்து கலந்திருந்தது. எகிப்திலே இவன் அடிமை, ஆனால் எகிப்தினுடைய தன்மை இவனுக்குள்ளே கடந்திருந்தது. சில அடிமைத்தனங்கள் சகோதரர்களே, சில பழக்க வழக்கங்கள், சில காரியங்கள், முறைமைகள் எங்களை கவ்விக்கொள்ளுகிறது. இதனால நாங்கள் எங்களுக்கென்று ஒரு முறையை வச்சுக்கொள்கிறோம். அதுதான் கண்டுக்குட்டி.
This is the way I follow Jesus. Don't do that. That is your கண்டுக்குட்டி. அதான் உங்களோட கண்டுக்குட்டி. நான் இப்படி தான் செய்வேன். ஏண்டா நான் இப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய அப்பாட காலத்தில் இருந்து நாங்கள் இப்படி தான் செய்கிறோம். என்னுடைய அம்மா அவங்களுடைய முறையின்படி. அது பிரச்சனை இல்லை. சர்ச்சுக்கு போகிற பிரச்சனை இல்லை, பைபிள் வாசிக்கிற பிரச்சனை இல்லை, ஞானஸ்நானம் எடுத்தது பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுடைய முறையின்படி எங்களுக்கு ஒரு கண்டுக்குட்டி இருக்கு. கண்டுக்குட்டி என்னுடைய வழக்கமாக இருக்கும் சோர்ல, என்னுடைய நினைவாக இருக்கும், என்னுடைய வைராக்கியமாக இருக்கும். தருணத்தை தப்ப விட்டார்கள். ஹல்லேலூயா. தேவன் அவர்களுக்கு கொடுத்த தருணத்தை அவர்கள் தங்களுக்கென்று வேதம் தங்களுக்கென்று தங்களை நடத்த ஒரு கண்டுக்குட்டியை செய்தார்கள். அந்த கண்டுக்குட்டி திடீரென உருவாகவில்லை, அவர்கள் அதை உருவாக்கினார்கள் என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருப்புல போட்டோன்னே செய்யல, அவன் அவர்களுடைய நகையை இதெல்லாம் வேண்டி இவன் உருக்கி பாருங்க. ஒரு ஆசாரியனுடைய தலை அவனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவரும் தேவனுடைய ஊழியத்துக்குள்ள வர மாட்டாங்க கிறிஸ்துவுக்கு பின்னும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருந்த ஆரோனை கூட கண்டுக்குட்டியை செய்ய வைக்கத்தக்கதான சூழ்நிலைகள் ஜனங்க இருப்பாங்க. ஹல்லேலூயா. be careful of your opportunities. உங்களுடைய தருணங்களை அழகாக பாருங்க. அது வேதனையாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், நெருக்கமாக இருக்கட்டும், மோசே இல்லாத நிலையாக இருக்கட்டும், உங்களுடைய தலைவன் இல்லாத நிலையாக இருக்கட்டும், தலைவன் இருக்கிற நிலையாக இருக்கட்டும், உங்களை யாரும் வஞ்சிக்காதபடிக்கு கண்டுக்குட்டிகளை உருவாக்காதீங்க உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா நாங்கள் இப்படித்தான், நாங்கள் பழகக்குள்ள இப்படித்தான் பழகுவோம். பட் மேபி அதான் அவங்களோட கண்டுக்குட்டி. அந்த கண்டுக்குட்டி என்ன செஞ்சான் தெரியுமா? முதலாவது மோசே, பின்னால் சொல்லப்படுது, இதில் இருந்த கொஞ்சம் பேர் அவன் கொன்று போட்டான். அவன் கொல்ல முதல் என்ன செய்தான் தெரியுமா? அதை நெருப்பில் போட்டு அரைச்சி தண்ணீரில் தூவி, தங்க பஸ்பம் தெரியுமா உங்களுக்கு? தங்கத்தை தண்ணீரில் கரைச்சி அது உனக்குள்ளே போகட்டும், இருக்கக்கூடாது அவர்களுக்கு கொடுத்து முடித்தான். திஸ் இஸ் அன் ஓல்ட் டெஸ்டமென்ட். இது பழைய ஏற்பாடு சகோதரர்களே, பழைய ஏற்பாடு. ஆனால் விடப்பட்ட ஏற்பாடு அல்ல. இன்றைக்கு கன பேருக்கு அதான் பிரச்சனை. பழைய ஏற்பாடு தானே, பழைய ஏற்பாட்டில் அது இல்லை, இது இல்லை. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் நிறைவேற்றத்தான் புதிய ஏற்பாடு வந்தது. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்கல, அதை நான் நிறைவேற்றவே வந்தேன். பட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. வித்தியாசமான முறையினாலே தான் நான் அதை செய்ய வந்தேனே தவிர அதை எடுக்க நான் வரையில்லை, அதை அழிச்சு போட வரையில்லை. அதனால தான் அது ரெண்டும் சேர்க்கப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை போய் வாசிங்கண்டா அதில் ஆமேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை இல்லை. ஏனென்றால் அது தொடர்கிறது சகோதரர்களே. நிழலாட்டமானது நிஜமாகும்படிக்கு இங்கே அது நிஜமுள்ள ஒரு மாமிசத்தை பெறுகிறது, ஒரு உருவத்தை பெறுகிறது, ஒரு அழுத்தத்தை பெறுகிறது, அது நடவடிக்கையை பெறுகிறது, நடத்துமுறையை பெறுகிறது, ஒரு அடிச்சுவடை பெறுகிறது. பாவத்தினுடைய வல்லமையை உடைக்கிற இரத்தமும் சதையுமாய் வெளிப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாடு. ஹல்லேலூயா. அவர்கள் கண்டுக்குட்டியை உருவாக்கினாங்க, தருணத்தை விட்டாங்க. அது மாத்திரமல்ல, அங்க என்ன செய்தாங்க தெரியுமா? அலங்கோலமாய் நின்றார்கள். 24, 25 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் அவர்களோ, அவர்கள் அதை கழட்டி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். ஆமென். பாருங்க, when you are influenced by a wrong way, நீங்க பிழையான பகுதியாக நீங்க ஒரு
செல்வாக்குக்குள்ள ஒரு பாதிப்புக்குள்ள போகும்போது சோர்ல நீங்க எவ்வளவு மாறுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. வேதம் பாருங்க, இவன் பொன்னை எடுத்து ஒரு விக்கிரகத்தை செய்தது மாத்திரமல்ல, தன்னுடைய எதிரிகள் வெட்கப்படத்தக்கதாய் தன்னுடைய ஜனங்களை நிர்வாணமாக்கி வைத்திருந்தான் என்று வேதம் சொல்லுது. யார் செய்தது? யார் செய்தது? ஆசாரியர்களுக்குள்ளே பிரதான ஆசாரியன் பழைய ஏற்பாட்டில் நிர்வாணமாக்கி வைத்திருந்தான். ஏன்? இவனுக்கு தெரியும் இவன் என்ன செய்யறான். ஏனென்றால் எகிப்தியர்களோடு கலந்து எகிப்தியருடைய விக்கிர ஆராதனைகளிலும் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் அவர்கள் செய்கிற ஆராதனையை பற்றி கொண்டிருந்த ஜனங்களுக்கு இவன் செவி கொடுத்தபடினால இவனுக்கு தெரியல இதெல்லாம் செய்யக்கூடாது என்று. இவனுக்கு தெரியல இதெல்லாம் செய்யக்கூடாது. Once you are influenced, you don't know how much you are influenced. இன்றைக்கு ஒன்று தெரியணும் சகோதரர்களே, நான் சேவிக்கிற ஆண்டவர் என்னுடைய ஆண்டவரா அல்லது என்னோடு இருக்கிறவர்களுடைய ஆண்டவரா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் உங்களோட இருக்கிறவர் எந்த ஆண்டவர், அவர் சொல்லுகிறபடி நடக்கிறேன், அவருடைய சத்தத்தில் நிற்கிறேன் என்று? ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர்டா அவருடைய சத்தியத்தில் நிற்பேன். என்னோடு இருக்கிறவருடைய ஆண்டவர்டா அவங்க சொல்லுறதுல நிற்பேன். மேபி தே கேன் பி a Christian, maybe they can be an other religious, other cultural people. அவங்களுடைய தேவனை வைத்து என்னுடைய தேவனுடைய மாதிரியை பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. யூதருக்கு எபிரேயருக்கு தெரியல தாங்க யாருன்னு சகோதரர்களே, யாருன்னு தெரியல. ஏனெண்டா அவங்களுடைய பாதிப்பு இன்ஃப்ளூயன்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங். அவங்களுக்கு தெரியல இவங்க யாருண்டு. இவங்க என்னென்னு மறந்து போனாங்க. 10 வாதைகள், தவளை விழுந்தது, இரத்தம் ஓடினது, கொள்ளை நோய்கள் வந்தது, அங்கே இருந்த மூத்த பிள்ளைகள் மரித்து போனார்கள். இவர்கள் மரித்தது மாத்திரமல்ல, எகிப்தியர் ஒளித்து வைத்திருந்த பொன்னையும் வெள்ளியையும் அவரிடத்திலே கொடுக்க செய்தார் கர்த்தர். Hallelujah. When they left Egypt, they were so rich. அடிமைகளாய் இருந்த இவர்கள் வசதி உள்ளவர்களாய் பணக்காரர்களாய் சொத்து சுகத்தோட வலிக்கிட்டாங்க, மறந்து போனாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழல் சகோதரர்களே கர்த்தர் செய்த நன்மையை மறக்க பண்ணுகிறது. எத்தனை தடவைகள் அதான் நான் சொன்னேன், சந்தர்ப்பவாதிகள். தேவை ஏற்படுகிற நேரம் கேட்டு தேவையில்லாத நேரம் விட்டுட்டு போற அந்த சந்ததி ஆரோனையும் கெடுத்தது. ஹல்லேலூயா. பின்மாற்றம். கர்த்தருக்கு இருந்த வெறுப்பு என்ன தெரியுமா? நிர்வாணமா இருந்தது அவருக்கு வெறுப்பு அல்ல. நான் சில நேரம் பரிசுத்தமான ஆடை பரிசுத்தமான முறையில் நான் வழிகிட்டு வரலாம், அதல்ல கர்த்தருக்கு பிரச்சனை. எனக்குள்ள நரகம் இருக்கா இல்லையான்றதான் கர்த்தருக்கு பிரச்சனை. Hallelujah. I can dress holy. Everybody can say that he is so holy the way he is dressing. But what is inside you? That is important. நீ போடுகிற உடுப்பு இல்லை, நீ யாருன்னு அறிந்து யாரோடு இருக்கிறாய் என்றதான் முக்கியம் கர்த்தருக்கு. கர்த்தருக்கு இவங்க நிர்வாணமாக இருந்ததல்ல, கர்த்தருக்கு இவர்கள் பின்வாங்கி போனது வேதனை. உனக்கு நன்மை செய்கிற கர்த்தரை விட்டு நீ பின்வாங்க நினைக்கிற அளவுக்கு யாரோட இருக்கிறீங்க என்று தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க, யாரோடு நடக்கிறீங்க என்று தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. அதான் மோசே சொன்னான். மோசே வந்து பார்த்து சொன்னான், திஸ் இஸ் டூ மச். ஆரோன் நீ ஏன் இதை செய்தாய்? ஆரோன் சொல்றான், உமக்கு தெரியுமில்லா பொல்லாத சனம் உண்டு. எஸ் ஆஃப்கோர்ஸ் ஐ நோ தட், ஈவன் தோ வை யூ டிட். ஆரோன் சொல்றான், இவங்க பொல்லாத சனம் உண்டு தெரியுமில்ல, எங்களுக்கு ஒரு கடவுளை செய்தாண்டா, நீ கடவுளை செய்து கொடுக்கிறதா? உனக்கு யெகோவா தேவன் தேவனோ, உன்னோடு இருக்கிற இவர்களுக்குள்ளே கலப்படமாய் இருக்கிற தேவன் தேவனோ? இன்றைக்கு உண்ட தேவன் தேவனா அல்லது நீ பழகிற ஆக்களுடைய தேவன் தேவனா? இன்றைக்கு உன்னுடைய தேவன் தேவனா அல்லது நீ வளர்க்கப்பட்ட முறையில் இருக்கிற தேவன் தேவனா? கதை சொல்றார், you take a decision, I'll give you opportunity. மோசேயை கொண்டு சொன்னார், இன்றைக்கு நீ தீர்மானம் பண்ணு, உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறேன்.
இன்றைய கத்துற ஒரு தீர்மானம் பண்ணு. என்ன நடந்தது, என்ன செய்தாய், நிர்வாணமாய் இருந்தாய், கண்டுக்குட்டியை உருவாக்கினாய், காரியங்களை செய்தாய், வாதிக்கப்பட போகிறாய், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, I'll give you opportunity. மோசே கேட்டான் தெரியுமா, ஒரு தருணம் கத்தர் கொடுக்கிறதுக்கு. அவன் கேட்டான், உங்களுக்குள்ள யாரு உங்களோட தெய்வம் என்று தீர்மானிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. 20. பாளையத்தில் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு அநியாயம் செய்தாலும் தருணம் தருகிற கர்த்தர். எவ்வளவு கேடு நாங்க செய்திருந்தாலும், எவ்வளவு அருவருப்பான காரியங்களை செய்திருந்தாலும் கர்த்தர் எப்போதும் தருணம் தருகிறார். ஆனா தருணத்தை நீ எடுத்து தீர்மானம் பண்ணு. உடைய தருணத்தின் தீர்மானமே மகிமைக்கு வழியாக இருக்கிறபடினா, what the decision you are going to take when you get the opportunity. இவ்வளவு செய்த பிறகும் மோசே வச்சு கத்த பேசுறார், யாரு இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு பின்னால வாரவன், இங்கால வா. ஹல்லேலூயா. ஜனங்கள் இதே போல செய்தார்கள். ராஜாக்களுடைய காலத்தில் செய்தாங்க சகோதரர்களே. 1 ராஜாக்கள் எடுத்து பாருங்க, 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் எலியா நின்று கொண்டு அலறுகிறான். எத்தனை நாளைக்கு குந்தி நடப்பீங்க? எத்தனை நாளைக்கு யாரோ சொன்னான்னு செய்வீங்க? எத்தனை நாளைக்கு உங்களோட முறைமைகள் கலாச்சாரத்தில் நடப்பீங்க? எப்போது நீங்க ஜீவனுள்ள தேவனிடத்தில் திரும்ப போறீங்க, அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய். 21வது வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஹல்லேலூயா. ஜனங்கள் பிரத்யுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் என்ன, சில பேர் நல்ல டிப்ளமேட்டிக். நீங்க இது எடுக்கிறீங்களா, இதை எடுக்கிறீங்களா? சில பேர்ட்ட வசனம் கேட்டா சொல்லுவேன், என்ன தெரிஞ்ச ஆக்கள் மாதிரி இருப்பாங்க, ஆனால் தெரியாது. அவர்கள் அரசியல்வாதிகள், ராஜதந்திரிகள். டிப்ளமேட்ஸ் என்றால் ராஜதந்திரிகள். என்ன, ஒரு பிரச்சனை இல்லாமல் கேஸ் கொண்டு போவான். இங்காலையும் நோகாமல் அங்காலையும் நோகாமல், பாம்புக்கு தலையும் இல்லாட்டி பாம்புக்கு வாலும் மீனுக்கு என்னவோ ஒன்று கொண்டு கொடுக்குறான். ரெண்டும் பிழையான காரியம். ஒரு மீன் இருக்கு, தலை வந்து மீன் மாதிரி இருக்கும், வால் வந்து பாம்பு மாதிரி இருக்கும் இல்லையா, விலாங்கா. சரி, அது போக்குள்ள மீன் வந்துட்டுண்டா, மீன் கூட்டமாக வந்து என்ன இதுக்குள்ள நிற்கிறான்னு சொன்னால் அது வாழை காட்டும். பார்த்தியா, நான் மீன் மாதிரி தான். கொஞ்சம் தூரம் போய் என்ன பாம்பு வரும், பாம்பு வந்து என்ன போகுது அப்படின்னா, பார்த்தியா நான் பாம்பு தான் மூஞ்ச காட்டும். சம்திங். டிப்ளமேட்ஸ், ராஜதந்திரிகள். இங்கே எலியா கேட்குறான், எத்தனை நாளைக்கு குந்தி நடப்பா? உண்ட தேவன் ஜீவனுள்ள தேவன்டா இஞ்சால பக்கம் வா, இல்லாட்டி அங்கால விக்கிராராணிக்குள்ள போ. இவன் நடுவில் நிற்கிறான். என்னத்துக்கு நிற்கிறான் தெரியுமா? விக்கிரகம் ஏதாவது ஆசீர்வச்சா விக்கிரகிட்ட போவோம், இவர் ஏதாவது தந்தா இவர்கிட்ட போவோம். என்ன, செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் கோயிலுக்கு போவோம், ஞாயிற்றுக்கிழமை ஆவிக்குரிய சபைக்கு போவோம். ஹல்லேலூயா. இல்ல சகோதரர்களே, you take a decision in your situation. That situation you are going through, it's going to give you the glory. நீ போய்கொண்டிருக்கிற வேதையான சந்தர்ப்ப சூழ்நிலை தான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது. உன்னை அழுத்துவாயாகில், உன்னை நசிப்பாயாகில், உனக்குள்ள இருக்கிற வல்லமை வழியில வரும், நீ மகிமையை காண்பாய். கேட்டா, குந்தி நடக்கிறதுக்கு நான் எனக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை. To be or not to be, that's the question. இல்லையா? சாகிறண்டா சாகணும், வாழ்றண்டா நல்லா வாழணும். செத்து வாழக்கூடாது சகோதரர்களே. வாழ்ந்து சாகக்கூடாது. அநேக தடவைகளில் நாங்கள் வாழ்ந்து செத்து கொண்டு இருக்கிறோம், செத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தெரியுமா அம்மாக்கு? Because the opportunities which is given to you, you think that it's a dangerous opportunity.
இட்ஸ் a painful opportunity. நீங்கள் நினைக்கிறீங்க ஆபத்தான சூழ்நிலை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேதனையான சூழ்நிலை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவமானமான சூழ்நிலை எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உன்னை ஆசீர்வதிக்கிற சூழ்நிலை. நீ தேவனோடு தீர்மானம் பண்ணினா. ஹல்லேலூயா. கேட்குறான், நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ கண்டுக்குட்டியை அரைச்சி தண்ணியில் போட்டு கொடுத்துட்டேன், இது போதாது. ஏனென்றா எதிரிகள் பார்த்து அவமதிக்கத்தக்கதாய் நிர்வாணத்தோடு நின்று கூத்தாடுறீங்க. இது எங்கே கற்றுக்கொண்டது? எகிப்தில் கற்றுக்கொண்டது. எகிப்தில் தான் விக்கிரகத்தை சுற்றி நிர்வாணமாய் அங்கே நடனமாடி வருவார்கள். அங்கே ராஜாக்கள் கூட அற நிர்வாணமாய்த்தான் இருக்கிறது வழக்கம். யூதன் ஒரு நாள் அப்படி இருந்ததில்லை. எபிரேயன் அப்படி வாழ்ந்ததில்லை. எபிரேயன் தேவனுக்கு பரிசுத்தமானவன். ஹல்லேலூயா. தேவனுக்கென்று இருக்கிறவன், தேவனுடைய முறைப்படி நடக்கிறவர். இன்றைக்கு நிர்வாணமாகி கண்டுக்குட்டியை சுற்றி டான்ஸ் ஆடுற. ஏனென்றா you don't know who you are and which way you came because you backslide from the God. நீ தேவனை விட்டு பின்மாற்றமாய் இருக்கிறபடினால தேவன் செங்கடலை பிளந்து உன்னை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, உன்னை துரத்தி வந்த அத்தனை சேனைகளையும் அந்த கடலிலே சமுத்திரத்திலே அழித்து போட்ட தேவன். இது அழிவு முடிந்து நீ நடந்து வருகிற போது எரிக்கோ நின்று கொண்டிருந்தது. எதிரிகள் உன்னை பகைத்து கொண்டிருந்தார்கள். எதிரிகளுடைய அரண்களை உடைத்த தேவனை நீ மறந்து போனாய். எரிக்கோவை கடந்து யோர்தானுக்கு அண்டைக்கு வருகிற போது யோர்தான் வெள்ளம் போல ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன் என்று சொன்ன தேவன் தண்ணீரை கடந்ததை நீ மறந்து போனாய். பிகாஸ் யூ ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீ சந்தர்ப்பவாதி. சந்தர்ப்பங்களை நீ பயன்படுத்துகிற சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் கத்தரோடு தீர்மானம் எடுக்கிறவனாய் நான் நின்றே இருப்பேன் என்றா கத்தர் கானான் வரையும் உன்னோடு வருவா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு வேதனை வருகிறதா? ஆனால் உன்னுடைய வேதனை உன்னை உயர்த்த வந்திருக்கிற வேதனை. உனக்கு கவலை வந்திருக்கிறது சரிதான், அது உன்னை சந்தோஷமாக்க போகிறது, உன்னை பெரியவனாக்க போகிறது, பெரியவளாக்க போகிறது, ஒரு நல்ல தலைவனாக்க போகிறது. இன்றைக்கு அநேகர் when they get the opportunity they say no and they didn't say no sometimes and they don't know anything because they forget the God who has guided you all the way. உன்னை நடத்தி வந்த தேவனை இன்றைக்கு ஒரு தருணம் கிடைக்கின்ற பாருங்க. உன்னை நடத்துறதுக்கு ராசா ஒரு மகன் நீ வா, மகள் நீ வாண்டா, என்ன நடக்குது? ஐயோ நோ. ஆனால் உங்களுக்கு தெரியா, அந்த சந்தர்ப்பம் தான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. ஹல்லேலூயா. ஐ எம் என்கரேஜிங் யூ யூத் பீப்புள். டோன்ட் சே தட் ஐ டோன்ட் வாண்ட் திஸ், ஐ டோன்ட் வாண்ட் தட். நோ, ஷீ இஸ் லுக்கிங் அட் மீ, ஹீ இஸ் லாஃபிங் அட் மீ. டோன்ட் சே தட். தட் இஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. காட் இஸ் கோயிங் டு யூஸ் யூ. ஹல்லேலூயா. தருணங்கள் இழந்து போன வராது சகோதரர்களே. வேதனையாக இருக்குது, துக்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது, போராட்டமாக இருக்குன்னு டோன்ட் சே நோ டு தட். He's going to squeeze you to get out the ability you have inside. உங்களுக்குள்ள இருக்கிற காரியத்தை போராட்டங்கள் பிரச்சனைகளால வெளிக்கொண்டு வந்து அதனாலே சுத்தமாய் சுகமாய் உன்னை வைக்கத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இவன் சொன்னா வெளியில வா. கடைசி தருணம் சகோதரே, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு தருணம் கொடுக்கிறார். If I am your God, or your way of living is your God, or your culture and your family tradition. சில வேளையில் கண்டுக்குட்டி நாங்கள் வைக்கலன்னு நினச்சிட்டு இருப்போம். உங்களோட குடும்ப ட்ரெடிஷன் இருக்குதுல்ல, அங்கே வளர்க்கப்பட்ட காரியங்கள் கணக்கங்களோடு ஓடிக்கொண்டு இருக்கும். சொல்கிறேன், I saw so many things from my daddy that was good, but that is not good for God's ministry. இந்த தகப்பனுடைய முறைமைகள் கணக்க எனக்குள்ள இருக்கிறத நான் காண்கிறேன், கண்டிருக்கிறேன். இந்த தகப்பண்ட ஸ்டைல், தகப்பண்ட காரியங்கள், தகப்பன் செய்த மாதிரி எல்லாம் செய்வேன் நான். சில நேரம் ஐ டு வண்டர் ஹவு இட்ஸ் கேம். எனக்கு தெரியாது. தியானிக்கிற போது நான் பார்க்குறேன் என் அப்பாவோட முறைகள் எனக்கு இருக்கு. அவைகள் எல்லாம் ஒழுங்குக்குரியவை, நல்லவைகள், அநேகமானது எல்லாம் நல்லமில்லை. ஆனால் அது தேவனுக்குரியதாக இருக்கவில்லை. That is my family tradition and that is from my daddy. What I got from my daddy, it's a kandukutti.
அது என்னுடைய மினிஸ்ட்ரிக்கு நல்லம் இல்லை. சில வேளை என் அப்பாவை போல் 10 பிள்ளைகள் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஹல்லேலூயா. விளங்குதா அவங்களுக்கு? என் அப்பாவுக்கு அந்த முறை ஒன்று இருந்தது, அவருக்கு 10 பிள்ளைகள். இதை விட்டால் ஸ்கூலில் 300 400 500 பிள்ளைகள். அது அவருக்கு தேவையாக இருந்தது, அது அவருடைய முறை. அதை நான் பெற்றுக்கொண்டேன்னால் பிரச்சனை. எத்தனை கண்டுக்குட்டி நான் அப்பாட்ட இருந்து அம்மாட்ட இருந்து கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? எத்தனை கண்டுக்குட்டி எங்களுடைய பரம்பரையிலிருந்து கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? நான் கண்டுக்குட்டியெல்லாம் உடைச்சிரு, பரம்பரையை பற்றி காய்ச்சிட்டு இருக்காத. நான் தேவனானால் உன்னை நடத்துகிறார் நான் ஒருவரே ஆனால், இல்லையா? அவன் சொல்ற அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறது நான் ஒருவர் தான் என்று நீ நினைச்சா, you take a decision. Hallelujah. I don't care what you did past hours. கடந்து போன மணி வேளைகளில் நீ செய்தது எல்லாத்தையும் நான் மறந்து போறேன். மோசேயை கொண்டு சொல்லுகிறார் கர்த்தர், நீ செய்தது விபச்சாரம் செய்தாய், வேசித்தனம் பண்ணினாய், விக்கிராராதனை செய்தாய், அலங்கோலமானதை நடப்பித்தாய், ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பதாய் முரட்டாட்டம் பண்ணினாய். ஆனா நான் இப்போ சொல்றேன், யாரு கர்த்தரை சேவிக்கிறவங்க? ஹல்லேலூயா. 1.5 மில்லியன் ஜனம் சகோதரர்களே, கிட்டத்தட்ட 5 லட்சம் புருஷர்களை கொண்ட ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கான். இவன் சொல்றான், யாரு தேவனை சேவிக்கிறவங்க தேவன் நடத்துவார்னு. கம் அவுட். only one family came out. 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் தான். நீங்க தான் இருக்கு சகோதரர்களே, முக்கியமான காரியம். 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் தான் வெளியில வந்தது. 1.5 மில்லியன் 15 மில்லியன்ல கிட்டத்தட்ட 14 மில்லியன் வெளியில நின்றது. 1 மில்லியன் தான் வந்தது. 1 மில்லியன் இல்லை, 1.5 லட்சமா தான் இருக்கும், இல்லையா? 1 லட்சம் பேர் தான் வந்தான். மிச்ச 14 லட்சமும் 14 லட்சமும் நின்று கொண்டிருக்கு. They don't know what they are going to take, what the decision they are going to take. இன்னைக்கு தீர்மானம் பண்ண முடியாம நிக்கிறவங்களுக்கு என்ன நடந்தது? தீர்மானம் பண்ணினவன் யார் தெரியுமா? லேவியை பற்றி தெரியுமா உங்களுக்கு? லேவி என்றா யாரு? லேவி கோத்திரம் யாரு? லேவி கோத்திரம் யாரு? நமக்கு தெரியாது. என்ன, நாங்கள் லேவியராகவும் ஆசிரியராகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஃபாதர் பர்க்ஸ்மன் பாட்டு படித்தா நாங்கள் பாட்டு படிப்போம். என்ன, லேவி எங்கேருந்து வந்தது தெரியுமா? லேவி என்ன, ஆலயத்திலே நியாயம் விசாரிக்கிறவர்களும் பனிமூட்டுகளை பாதுகாக்கிறவர்களும் உதவி ஆசாரியர்கள் சகோதரர். ஆனால் அவன் பரம்பரை அப்படி இருக்கல. இந்த தீர்மானம் அவனை ஆசாரிய கோத்திரமாய் மாற்றினது. Hallelujah. Go and read the Bible. Genesis. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் எடுங்க. நான் காட்டிட்டு முடிக்கிறேன். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 5-7 வாசிங்க. தகப்பனாகிய யாக்கோபு ஆசீர்வதிக்கிற போது எப்படி ஆசீர்வதிக்கிறான்? இவனுக்கு ஆசீர்வாதமே இல்லை. இவன் கேடுகட்ட ஒரு கோத்திரம், பொல்லாதவர்கள், சவர்களை அழித்து போடுகிற திருட்டுத்தனமுள்ள திருக்கான பிள்ளைகள் இவர்கள். இவன் சவரன் வாசிங்க. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர். நல்ல ஒத்து போவாங்க. அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். அப்படி லேவி கூட்டம் அப்படி இருந்தது. கொடுமையானதை செய்கிற ஒரு கோத்திரம், வேதனை கொடுக்கிற ஒரு கோத்திரம், அநியாயத்தின் பிள்ளைகள். யாரு சொல்றா தெரியுமா? வீட்டை போய் வாசிங்க. சொந்த தகப்பன் ஆசீர்வதிக்க சொல்றான். யாக்கோபு சொல்றான் 1வது வசனத்தில் அப்படிதான் இருக்கு. வாசிங்க. என் ஆத்துமாவே அவர்களுடைய இரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையுமான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. என்னவா பாருங்க, தகப்பன் 12 பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்க அழைத்து லேவி கோத்திரத்தை சபிச்சான். யாக்கோபு சபிச்ச பிள்ளைகள் லேவியர். ஹல்லேலூயா. You can be cursed. உங்களோட வாழ்க்கையில் நீங்க சபிக்கப்பட்டவர்களா இருக்கலாம். ஆனா
இந்த நெருக்கமான சூழல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை நீங்க பாவிச்சா நீங்க ஆசாரியனாய் மாற வசதி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லேவிய பாருங்க, சொந்த தகப்பன் சொல்றான், இவன் 2 பேரும் சபிக்கிறேன் நான். 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம், இவனுக்கு சுதந்திரமாக ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. போய் வாசிங்க ஹிஸ்டரிய. நாங்கள் லேவியின்றோடனே நல்ல சந்தோஷமா பாடுறது என்ன? ஏன்னா 1 பேதுரு 2:9 எழுதியிருக்கு தானே. நீங்க யாரு சொல்லுங்க பாப்போம். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற லேவியர்களே, நமக்கு ஒன்றும் சொந்தம் இல்லை. என்ன, இப்பூமி சொந்தம் இல்லை, பரலோகம் அது எங்கேயும் இல்லை. அதுதான் படிக்கணும். நாங்கள் வாசிங்க 1 பேதுரு 2:9 என்ன இருக்கா? அந்த காலத்திலே இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவர்களுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு சொன்ன ஜனமாயும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. மகிமை உமக்கென்றோ பாட்டு படிக்கக்குள்ள எப்படி படிக்கிற நீங்க? அதுவும் வருது இல்லை, என்ன டிவியில் போட்டு படிக்க வைக்கிறானே. எகிப்தியரோடு சேர்ந்து கண்டுக்குட்டியோட போய் சேருவோம்னு நினைக்கிறோம். என்ன, அங்கேயும் கேட்போம், 2 சாம்சங் வேண்டி பூட்டுங்க. எங்க பரலோகத்தில் ஆண்டவரே டெக்ஸ்ட் போட்டால் தான் நான் பாட்டு படிப்பேன், பரிசுத்தர் வராது. தேடி திருவாங்க, ராஜங்கடாப்பா பாட்டு வருது இல்லை. ஹல்லேலூயா. என்ன என்ன படிக்கிறோம் மகிமை உமக்கென்ற பாட்டில்? ஹல்லேலூயா. தெரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்குமா? சபிக்கப்பட்ட கோத்திரம், சாபத்தின் பிள்ளைகள். சகோதரர்களே பாருங்க, வேதனையின் பிள்ளைகள், அவனுடைய வாழ்க்கை மாறுது. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா, லேவியனாக ஒரு பூமி அவனுக்கு பிரித்து கொடுக்கக்குள்ள ஒரு துண்டும் இல்லை. ஆனால் கத்த சொன்னா அவனுக்கு எல்லாம் சொந்தமாக இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போய் வாய்ச்சி பாருங்க இன்னொரு இடத்துல உபாகமத்தில் எப்படி ஆசீர்வாதம் பண்றாங்க. மோசேயால 33 8 11 8ல இருந்து 11 வரை வாசிங்க. லேவியை குறித்து நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மீம் ஊரும் என்பவைகள் இருப்பதாக. தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக. அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள். அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்திலே தூபவர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் இடுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தகப்பன் கெட்டவன் கொடியவன்கள் என்று சொன்ன இந்த பிள்ளைகளை மோசே கேட்டபோது நாங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறோம் என்று அன்றைக்கு அவர்கள் எடுத்த தீர்மானம், பாதிப்பான சூழ்நிலையிலே, அவமானமான சூழ்நிலையிலே, வேதனையான சூழ்நிலையிலே, தனிமைப்பட்ட சூழ்நிலையிலே, அத்தனை கோத்திரங்களும் நிற்கத்தக்கதாய் சபிக்கப்பட்ட கோத்திரமாய் இருந்த லேவியின் கோத்திரமும் லேவியார்களும் தேவனை சேவிப்போம் என்று சொன்னபடினால கர்த்தர் சொன்னார் என்ன தெரியுமா? என்னுடைய ஸ்தலத்திலே அவர்கள் தான் தூபம் காட்டுகிறவர்கள். ஹல்லேலூயா. God is so good. Do you want to use the opportunity with God? தேவன் தருகிற தருணத்தை தேவனோடு பாவிக்க போறீங்களா? கர்த்தர் சொல்றார் என்ன தெரியுமா? உன்னை உன்னுடைய தகப்பன் சபிச்சாலும், உன்னுடைய தாய் உன்னை கைவிட்டாலும், உன்னுடைய கணவன் உன்னை தெரியாது என்று சொன்னாலும், உன்னுடைய மனைவி இவர் வேண்டாம் என்று சொன்னாலும், உன்னுடைய குழந்தைகள் இவர்கள் என்னத்துக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னாலும், உன்னுடைய கடன்காரன் உன்னை துரத்தி வந்தாலும், உன்னுடைய வேதனை பெரிதாயிருந்தாலும், நீ என்னோடு நடப்பேன் என்று சொன்னால் இன்றைக்கு நான் உன்னை ஆசாரியனாக்குறேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா, hallelujah. God is going to do so many things, but the decision is yours. தீர்மானம் உங்களது சகோதரர்களே. கர்த்தரை பொறுத்தவரையில் பழைய ஏற்பாட்டிலையும் சரி பாருங்க, நீங்க என்ன செய்தீங்கன்றது கர்த்தர் தேவையில்லை. அசிங்கமான காரியம் செய்தா, அப்பாவோட இருக்கிற காலத்திலேயே கொடுமையாய் அநேகரை வெட்டி போட்டு அவர்களை ஆத்திரத்தோடு அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருந்த ஒரு மகனுடைய சந்ததி
வேண்டாம் என்று தகப்பன் பாருங்க, யாக்கோபினுடைய ஆசீர்வாதத்தாலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொன்னா, யாக்கோபு சபிச்ச 2 பிள்ளைகள் அவனும் சிமியோனுமாய் இருக்கிறாங்க. இவன் சந்ததி யூதருக்குள்ளே வரக்கூடாத ஒரு சந்ததி, ஒரு கோத்திரம் சோதரே. ஆனால் ஆசாரியரோட கூட சேர்ந்து ஆசாரியத்துவம் செய்யத்தக்கதாய் கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா, அவனுடைய நெருக்கத்திலே ஒரு போராட்ட வேளையிலே அவன் எடுத்த தீர்மானம், எழுந்து நிற்போமா, நாங்கள் கர்த்தருக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுப்போமா, கர்த்தரத்தில் நாங்கள் சொல்லுவோமா, கர்த்தாவே நடந்ததை எல்லாவற்றையும் விட்டு நான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் ராஜா. என்னுடைய சூழ்நிலையிலே வெற்றி தருகிற தீர்மானம், என்னை உயர பண்ணுகிற ஒரு தீர்மானம், என்னை ஆசீர்வதிக்கிற தீர்மானம், கர்த்தருக்குள்ளே நடத்துகிற தீர்மானம். கர்த்தர் நினைக்கிறதில்ல சகோதரனே, நீ குடிச்சாய், வரிச்சாய், அழித்தாய், ஏதோ எல்லாம் செய்தாய் என்றதை நினைக்கிறதில்ல. கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு this is your opportunity. ஹல்லேலூயா. தேவனிடத்திலே உன்னை ஒப்பு கொடுக்கிறாயா? நீ வாழ்ந்து வந்த வாழ்க்கை அல்ல, உன்னிடத்திலே சொல்லப்பட்ட கண்டுக்குட்டிகள் அல்ல, உன்னுடைய முறைமைகள் அல்ல, கலாச்சாரங்கள் அல்ல. தேவன் கேட்கிறார், ஜீவனுள்ள தேவன் என்னை நீ பின்பற்ற போகிறாயா? இனிமேல் யாரும் சொல்லுகிற காரியத்தில் அல்ல, எவருடைய காரியத்தினாலும் அல்ல. You don't by any influence, but God says, do you want to follow me? You follow. உன்னுடைய தேவன் உன்னுடைய தேவன் தான். நான் கண்களை மூடி தேவத்தில் நாங்கள் வரப்போகிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் அந்யோன்யமும் சதா காலங்களிலும் எங்கள் மேலே தங்குவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார்.